வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். நமக்கு முன்னாடி இப்படி சுட சுட கொதிக்க இருக்கிறது என்ன ரசம் அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்துட்டு மைசூர் ரசம். கர்நாடகாவோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரசம் இது. நம்ம ஊர்ல எப்படி கல்யாண ரசம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி இந்த மைசூர் ரசமும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரசம் இது. இதை வந்துட்டு நீங்க சூப் மாதிரி கூட குடிக்கலாம். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த ரசம். இந்த சூப்பரான மைசூர் ரசம் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஃபேமஸான மைசூர் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மைசூர் ரசத்துக்கு வந்துட்டு ஸ்பெஷலே வந்துட்டு இந்த ரசப்பொடி தான். இந்த ரசப்பொடிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு மல்லி வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்துட்டு ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகு வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இது வந்துட்டு தேகி சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட காஷ்மீர் சில்லி மாதிரி. இது கர்நாடகாவோட சில்லி. இது வந்துட்டு தேகி சில்லி. இது வந்துட்டு கலர் நல்லா கொடுக்கும், ஆனால் காரம் அவ்வளவா இருக்காது. இதுல வந்துட்டு நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கடாயில ஒரு 2-3 டிராப் நெய் இல்லைன்னா கோகனட் ஆயில விட்டு நீங்க வந்துட்டு இந்த பொடியை வறுத்துக்கோங்க. அப்பதான் வந்துட்டு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இந்த கடுகு சேர்த்திடலாம். கடுகு பொரியுது பாருங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மித்தது எல்லாத்தையும் சேர்த்திடலாம். மல்லி, சீரகம், வெந்தயம், மிளகு இதையும் இதோட சேர்த்தி வறுத்துடுங்க. ஹீட் மீடியம்ல வச்சு பொறுமையா வறுத்துக்கோங்க. நல்ல மணம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம செய்யற அளவு ரசப்பொடி வந்துட்டு நீங்க ஒரு 1 வீக்குக்கு வந்துட்டு நீங்க ரசம் வைக்கலாம். அந்த அளவுக்கு ரசப்பொடி கிடைக்கும். நீங்க இதே குவான்டிட்டி எச்சு பண்ணி நீங்க அதிகமாகவும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ பவுடர் பண்ணி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மட்டும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரசம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும், நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். பாருங்க வறுபட்டுருச்சு நம்மளோட மல்லி எல்லாமும் நல்லா மனம் வருது. இப்போ இதை வந்துட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இதே கடையில இன்னும் கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. சும்மா திருப்பி ஒரு 2-3 டிராப் விட்டுக்கலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மிளகா தேகி சில்லி இருக்குல்ல, காஷ்மீர் சில்லி. நீங்க தேகி சில்லி போடலாம், இல்லைன்னா காஷ்மீர் சில்லி போடலாம். ரெண்டுமே நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலையும் இந்த மிளகாயும் சேர்த்துடுங்க. இதையும் வறுத்துக்கலாம். மிளகாயும் கருவேப்பிலையும் வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மற்றதையும் இதோட சேர்த்து ஒரு பரட்டு பெட்டிடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பெருங்காயத்தூள் மஞ்சள் பொடி இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்திடுங்க. இந்த வடச்சட்டியோட சூட்டையே ஒரு பரட்டிடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க செம்ம வாசனையான நம்மளோட ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. மைசூர் ரசப்பொடி. கிச்சனே மணக்குது, அவ்வளோ மனமா இருக்குது இந்த பொடி. இதை வந்துட்டு நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு உங்களுக்கு வரும் இந்த ரசப்பொடி. இந்த அளவு குவான்டிட்டி அரைச்சிங்கன்னா. புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு வெல்லம். இப்போ பாருங்க இது வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி. கொஞ்சம் பருப்போட அந்த தண்ணியோட எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி, இந்த ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் பொடியும் நெய்யும் விட்டு வேக வச்சு. இது வந்துட்டு நம்ம பொடி பண்ண ரசப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி வந்துட்டு ஒரு பெரிய தக்காளியை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம மேஷ் பண்ணி போறோம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியை விட்டுருங்க. இந்த தக்காளி வந்துட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு ரொம்ப சாஃப்டான தக்காளியா இருந்தா வேக வைக்காமே நல்லா கரைச்சி விட்டு போட்டுருங்க. அது ரொம்ப கெட்டியா இருந்தது, அதனால நான் முதலே ஒரு வாட்டி வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு கரைச்சிக்கலாம். நம்ம கையில இதை கரைச்சி இந்த புளி தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம தக்காளியை வந்துட்டு கரைச்சாச்சு நல்லா. இப்போ இந்த தக்காளியை இதோட ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு துண்டு வெல்லம், அந்த வெல்லத்தையும் இதுல போட்டுருங்க. ஒரு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் அதுல. இப்போ இந்த கடாயை அடுப்புல வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரே ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் இதை வந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க கொதிக்குது. நம்ம போட்ட வெல்லமும் கரைஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணானா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ரசப்பொடி சேர்த்திடுங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பு தண்ணியும் சேர்த்திடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வேக வச்ச தண்ணி, இந்த தண்ணி ஆட் பண்றேன். இன்னும் ரசம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரசம் வந்து கொதிக்க கூடாது. நுர கட்டணும்னா நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு தாளிச்சு கொட்டினோம்னா நம்மளோட மைசூர் ரசம் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க நுரைச்சிட்டு வருது பாருங்க சைட்ல எல்லாம். இந்த அளவுக்கு வந்தா போதும். நம்ம கொதிக்க வைக்க வேணாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்.
ஒரு தாளிக்கிற கடாயை அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதுல பாருங்க நெய் சூடாயிடுச்சு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த கடுகு சேர்த்திடலாம். கடுகு பொரியுது. இப்ப இது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தாளிப்பை வந்துட்டு இந்த ரசத்துல கொட்டிடுங்க. இப்ப இதுக்கு மேல நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மைசூர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட ரசத்தை வந்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ரெகுலர் ரசத்துக்கும் இந்த மைசூர் ரசத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.